இச்சைன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு தப்பான சிந்தனை வரணும், இல்ல ஒரு தவறான படத்தை பார்க்கணும், ஏதோ ஒரு உங்க மாம்ச இச்சை தூண்டப்படுவதற்கு நீங்க ஏதோ தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமை ஒரு காரணமா இருக்கிறது. எப்பெல்லாம் பெருமையின் உணர்வுகள் நமக்குள்ள வருதோ, பிசாசானவன் இச்சையை தூண்டுகிறவனாக இருக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கலாம், நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பான படம் பார்க்கல, நான் உண்மையை நல்லா தானே இருக்கேன், நல்லா இருக்கிற எனக்குள்ள ஏன் இச்சைகள் திடீரென்று பெருக்கெடுத்து மாம்ச இச்சைகள் ஏன் எனக்குள்ள அப்படி வெள்ளம் போல வந்து பிசாசு என்னை தாக்குறான்னா, இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சொல்றேன். பெருமையின் எண்ணங்கள் வரும்போது இச்சை அங்கே வருகிறது. ஆகவே தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சைன்னு சொன்னேன். அதே யோவான் ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்றாரு. அப்போ ஜீவனத்தின் பெருமையை குறித்த எண்ணங்கள் வந்தாலே இச்சைக்கு அங்கே இடம் உண்டாகிறது. மனிதனுடைய பாற்றை தேவனே வந்து நிறைவேற்றுவதுதான் கிருபை. தேவன் தன் குமாரனை மாம்சத்தில் அனுப்பினார். அப்பனா என்ன அர்த்தம்? இயேசுவின் மூலமாக கிருபை உண்டானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் தன்னால் செய்ய முடியாததை மனிதனாக தேவனை மாறி செய்தார். அப்ப நான் சொல்றேன், எந்தெந்த பகுதியில மனிதனாய் நம்மளால் செய்ய முடியாததோ அதை தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய பாற்றாக மாறி அவர் அதை நிறைவேற்றுகிறார். வெறும் ரட்சிப்புக்கு மட்டும் கிருபை கேட்டது போதாது, எந்த பகுதியில் நம்முடைய மாம்சத்தில் பலவீனம் இருக்கிறது, நம்மால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லையோ அந்த மேன்வர்ட் பாட்டில் மனிதருடைய அந்த பகுதியில் தேவன் தன்னையே வைக்கிறார் கொண்டு வந்து. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது அப்படின்னு எழுதியிருக்கிறது போல, பலவீனம் பெருகிற பகுதியில், தோல்வியின் பகுதியில், நம்முடைய வாழ்க்கையின் தோல்வி பலவீனங்கள் எதையெல்லாம் நம்மை குற்றப்படுத்துகிறதோ அந்த பகுதியிலே பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயிக்க தேவன் அவருடைய பலத்தை கொடுக்கிறார், அல்லது தேவனே செயல்படுகிறார். ஜெயம் வரும்போது ஆவிக்குரிய விதத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காரியம் குறைஞ்சு காணப்படாது, அப்பதான் ரொம்ப ஜாஸ்தியா காணப்படும். சின்ன பையனை கொண்டு வராங்க, பிசாசு எப்படி அலைக்கழிச்சான், அந்த ஆவி அவனை விட்டு போகும்போது அவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிற அளவுக்கு அலைக்கழிச்சான். ஆனா அது அவனை விட்டு போயிடுச்சா இல்லையா? கர்த்தருடைய கிருபையை பற்றி நாம் ஜெயிக்கும் போது நமக்கு தோணும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு, கர்த்தரை அதிகமா சார்ந்து கொள்ள பிறகுதான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? அமைதியா இருந்துருவோம், அப்படின்னு விட்டுருவோம். கிருபை பெருகுது அப்படின்னா பாவம் இன்னும் கொஞ்சம் பெருக பார்க்கும், இன்னும் கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடும். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? தலைவிரிச்சாடி இதோட ஒழியுதுன்னு அர்த்தம். அதிகமா ஆட்டத்தை, பிசாசோட ஆட்டத்தை பார்க்கும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் போயிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஆனா அவன் எப்படி நம்மளை வஞ்சிப்பானா பாரு, அதிகமா நான் உன் மேல இன்னும் டாமினேட் பண்றேன்னு. அப்பதான் நீங்க விட்டுறக்கூடாது. கிருபையில் பெருக வேண்டும். கிருபையில் பெருக 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 பாத்தீங்கன்னா ஒரு நாள் காணாமல் போய்விடும். அந்த அசுத்தாவி எப்படி அந்த பிள்ளையை விட்டு போய் அவன் நல்லா தெளிஞ்சு, அதுபோல் நீங்கள் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்துல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் விரோதமா அந்த வஞ்சிக்கிற ஆவி செயல்படுது. அது சர்பத்தின் ஆவி. அது என்ன பண்ணுது? இந்த தேவனுடைய சத்தியங்கள் நீங்க விசுவாசிக்க கூடாது, இந்த சத்தியத்தை விசுவாசிச்சு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தையை, எண்ணங்களை அவன் தாக்குகிறான். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். கிருபையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கிருபையை பற்றி போதிக்கிற நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிற காரியம், அதிகமான கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது, ரோமர்ல இல்லையா? இந்த இடத்துல யாக்கோபு எழுதுகிறார், ஆவியானவர் அதிகமான கிருபை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அப்ப நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கிருபையில் பெருக வேண்டும், ஏன் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு விரோதமான பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான். தேவன் எதை நம்மை செய்ய அழைத்தாரோ, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறாரோ அதை செய்ய நம்முடைய பலம் நமக்கு போதாது. அது தேவனுக்கு நல்லா தெரியும். போன வாரத்தில் பார்த்தோம், பாவி என்பவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அவன் நினைச்சா கூட அவனால் நன்மை செய்ய முடியாது. அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டு எடுத்து இப்பொழுது தேவன் விரும்புகிறவைகளை நாம் செய்யத்தக்க ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த கிருபையில் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த கிருபை யாருக்கு அதிகமாய் கொடுக்கிறார்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதே சமயத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட நம்ம ஆண்டவருடைய கிருபையில் பெருகணும்னா பெருமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆழமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காலையில் நான் ஜெபம் பண்ணேன். ட்ரெயினில் ஏறினதுலேருந்து கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை துதிக்கும் பாடலை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அந்த ட்ரெயினில் கூட ஆவியானுடைய பிரசன்னத்தையும் ஆவியானவருடைய சந்தோஷத்தையும் நான் அனுபவித்து கொண்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பரலோகத்தில் இருப்பது போல ஒரு அனுபவத்தில் தான் என்னுடைய ட்ரெயின் பயணம் இருந்தது. நான் போக வேண்டிய ஊரை அடையிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எந்த தவறான காரியங்களையும் சிந்திக்கலை, நான் எந்த தவறான படங்களையும் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் நான் தேவனுடைய மகிமைக்குள்ளே இருந்து நான் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன நினச்சேன், ஒரு நினைவு அதுக்கு சொல்கிற பெருமை எப்படி வருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க. நினைவு என்ன, அதாவது ஒரு நல்ல காரியத்தை தான் நினச்சேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல காரியம், அதை இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது நல்லதாக இருந்தாலும் அதோட ரூட்டில் பெருமை இருந்துச்சு. நான் நினச்சது நல்ல காரியம், ஆனால் எனக்கிட்ட என்னென்ன இருக்குது, எனக்கிட்ட என்னென்ன பொருளாதாரம் இருக்குது, என்கிட்ட என்னென்ன வசதிகள் இருக்குது, அதை வச்சு அதை பிரமாதமாக செஞ்சு நான் யாருங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நினச்ச உடனே என்ன நடந்தது தெரியுமா? இம்மீடியட்டாக இச்சைகள் வர ஆரம்பித்ததை நான் பார்க்குறேன். இச்சை தூண்டப்படுவதற்கு பெருமை ஒரு காரணமாக இருக்கிறது. நான் அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். நான் தேவனை பிசாசு எங்கே இருந்தான்? தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். அவன் நரகத்தில் இருந்தானா? பரலோகத்தில் இருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருந்தான், என்னை போல் ட்ரெயினில் நான் இருந்தது போல். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் பெருமையடைந்த போது அவன் இச்சைக்குள்ளே போய் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நீங்கள் இதை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இச்சைன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு தப்பான சிந்தனை வரணும், இல்லை ஒரு தவறான படத்தை பார்க்கணும், ஏதோ ஒரு உங்கள் மாம்ச இச்சை தூண்டப்படுவதற்கு நீங்கள் ஏதோ தப்பு செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா பெருமை ஒரு காரணமாக இருக்கிறது. எப்பெல்லாம் பெருமையின் உணர்வுகள் நமக்குள்ளே வருதோ பிசாசானவன் இச்சையை தூண்டுகிறவனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கலாம், நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பான படம் பார்க்கல, நான் உண்மையை நல்லா தானே இருக்கேன், நல்லா இருக்கிற எனக்குள்ளே ஏன் இச்சைகள் திடீரென்று பெருக்கெடுத்து மாம்ச இச்சைகள் ஏன் எனக்குள்ளே அப்படி வெள்ளம் போல் வந்து பிசாசு என்னை தாக்குறான்னா, இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சொல்கிறேன். பெருமையின் எண்ணங்கள் வரும்போது இச்சை அங்கே வருகிறது. ஆகவே தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சைன்னு சொன்னேன், அதே யோவான் ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்கிறாரு. அப்போது ஜீவனத்தின் பெருமையை குறித்த எண்ணங்கள் வந்தாலே இச்சைக்கு அங்கே இடம் உண்டாகிறது. அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்தது. பெருமை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமான சகல இச்சைகளுக்குள்ளே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. இச்சை தான் பாவத்தை கர்ப்பந்தரிக்கிறது. ஒரு பாவம் உண்டாகணும்னா இச்சை இல்லாமல், அது இச்சையோட ஹெல்ப் இல்லாமல் அது கர்ப்பம் தரிக்க முடியாது. எப்படி ஒரு புருஷனுடைய உதவி இல்லாமல் ஒரு பிள்ளை உருவாக முடியாதோ, அப்படி இச்சையின் உதவி இல்லாமல் பாவம் அங்கே கர்ப்பம் தரிக்கப்பட முடியாது. யாக்கோபு எழுதுகிறார், இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது பூர்ணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் பெருமை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு தாக்குகிற பகுதி, ஒரு தேவனுடைய பிள்ளையை அல்லது ஊழியக்காரனாகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை அவன் தாக்க விரும்புகிற பகுதி இச்சையை கொண்டு. அது வெறும் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சையினால் மட்டும் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் பத்தாது, ஜீவனத்தின் பெருமையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறது, எனக்கிட்ட இருக்கிற காரியங்களை வச்சு நான் பெருமை அடைஞ்ச இல்லை. யார் வேணாலும் எது வேணாலும் வச்சு அவங்க பெருமை அடையலாம். அதுக்கு பணம் தான் ஒரு காரியமும் அல்ல. தங்கள் சரீரத்தை குறித்து பெருமை அடையலாம், தங்கள் படிப்பை குறித்து பெருமை அடையலாம். பெருமை அடைவதற்கு இந்த உலகத்தில் 1000 காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது என்ன? பெருமை வரும்போது இச்சைக்குள்ளே நடத்துகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் கூட அந்த உயர்வுகளை கொண்டு நாம் வாழ அழைக்கப்படவில்லை. இதெல்லாம் தேவன் கொடுத்த உயர்வுகள். ஆனால் நம்ம எப்போதும் சார்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய கிருபை. அவரை சார்ந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யமோ படிப்பினாலும் சாதிக்க முடியாதவைகளை தேவ ஆவியானவருடைய கிருபை சாதிக்கும். ஆகவேதான் பவுல் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ படித்தவர், அவர் சொல்றாரு, எல்லாம் நான் லாபம் என்று நினைத்தவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டுவிட்டேன், கிருபையை மட்டும் பற்றி கொள்ளுகிறேன். இந்த வருஷத்தில் நாம் கிருபையை மட்டும் பற்றி கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால தான் சொன்னார், ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் தேவன். when I am traveling, he said, what your dressing cannot do, my blessing will do. Your dressing cannot bring the people, but my blessing will bring the people. Hallelujah.
வெளிப்பிரகாரமான காரியங்கள் மேல் உன் கவனம் இருக்க வேண்டாம். என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல் கவனம் வை, ஜீவனின் மேல் கவனம் வை. ஹல்லேலூயா. ஈவன் யுவர் dressing will bring evil people, but my blessing will bring only good people. The world is operating in such a way. உலகம் கவர்ச்சியினால் எல்லாரையும் இழுக்கிறது போல நாம் மாம்ச கவர்ச்சியினால் யாரையும் கவர்ந்து இழுக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவராலும் கிருபையினாலும் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்வது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாம்சத்தினால் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற பணத்தை கொண்டு, உங்களுக்கு இருக்கிற திறமையை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம். நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன், பட் இட் இஸ் குட் ஃபார் பீப்புள். ஆமேன். இது நல்லது, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா இச்சைக்குரிய காரியங்களுக்கு நம்ம போனால் தான் இச்சை வரும் என்று இங்கே இல்லை. பெருமை நமக்கே தெரியாமல் தலை தூக்கும் போது அங்கே வெள்ளம் போல இச்சையானது சத்ருவானவன் வருகிறான் என்பதை கண்டுகொண்டேன். பாபிலோனின் ராஜா சொல்லுகிறான், நேபுகாத்நேசர், இது எனக்காக, என்னுடைய பெருமைக்காக நான் கட்டின ராஜ்யம், என்னுடைய அரண்மனைன்னு சொன்னோனே கர்த்தர் சொன்னார், விழுந்தாய். ஏன்னா உன்னை இந்த ராஜ்யத்தில் கொண்டாந்து வச்சதே தேவன். தேவனை ஒரு நிமிஷம் மறந்தான் பாருங்க, அவன் எத்தனையோ வருடங்கள் கழுது மாட்டை போல புல்லை தின்றானான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு. ஆக என்ன கண்டுபிடிக்கிறேன், as soon as the pride enters, பெருமை உள்ளே வந்தால் உடனடியாக அடுத்து நடக்க போகிற காரியம் வீழ்ச்சி. பிசாசு பெருமையினால் விழுந்தான், நேபுகாத்நேச்சார் பெருமையினால் விழுந்தான், அநேக ராஜ்யங்கள் பெருமையினால் விழுந்தவைகள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பின எல்லா பெருமைகளும் விழுந்து விட்டபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சத்ரு வஞ்சிக்க நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பெருமைக்கு நாம் அதிகமாய் நம்மை காத்து தப்பித்து கொள்ள வேண்டுமாய் தேவன் விரும்புகிறார். நான் இன்னும் அந்த முக்கியமான காரியங்களுக்குள்ளே போகலை, ஆனால் எல்லாத்தை விட முக்கியமானதை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் இமீடியட்டாக எதிர்த்து நிற்கிறார். இப்படி கூட எழுதியிருக்கலாம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதியிருக்கு. நான் சொல்லுகிறேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் உடனடியாக எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாம் இந்த வருஷத்தில் கிருபையில் பெருகுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலோசனை, எதோ நம்ம காரணம்னு நினைக்காம வாழ்க்கையின் எந்த பகுதியிலே எந்த ரூபத்திலே பெருமை இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய உதவியை கொண்டு அதை நாம் முற்றிலுமாய் அழித்து விடுவோமாக. அப்பொழுது கிருபையில் பெருக ஆரம்பிப்போம். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல பெருக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். பாவி என்பவன் யார் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். அதற்கு வேதாகம் கொடுக்கும் விளக்கம் என்ன? பாவம் என்பது பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன், அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். தேவன் ஆவியாய் இருக்கிறார், மனுஷன் ஆவிக்குரியவனாக உண்டாக்கப்பட்டவன். ஆவிக்குரியவன் என்றால் என்ன? எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவன், அதிகாரம் பெற்றவன். ஏன்னா தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆதாம் மூலமாக தேவன் ஆதாமை ஆளுகை செய்கிறவனாக உண்டாக்கினார். ஆனால் அவன் பிசாசுக்கும் பாவத்துக்கும் கீழ்ப்படிந்த போது அவன் என்ன பண்ணிட்டான்? மாம்சத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். இப்போ ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் தேவன் என்ன பண்ணுகிறார்? மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிற நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார் இல்லையா? அதை தான் போன வாரம் பார்த்தோம். அவன் யாரு? நன்மை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்த மனுஷனாக பாவி வாழ்கிறான். ஆவி மனிதன் இப்போ என்னத்துக்கு? ஆவி மனிதன் சரீரத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டியவன் சரீரத்தால் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த மாம்சத்துக்குரியவன் என்று சொன்னால் அது ஒரு லா, வேற வழியே இல்லை. எப்படி புவியீர்ப்பு விசை நம்மை கட்டுப்படுத்துகிறதோ அப்படி பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன பண்ணுது? கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கிறான். மனிதன் தன்னுடைய இந்த இயலாமையை, தன்னுடைய நிர்பந்தமான நிலையை ஒத்துக்கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாக இருங்க அப்படின்னு கதரும் போது தேவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். முதலாவது அவன் தன்னுடைய நிலைமையை, கண்டிஷனை ஒத்துக்கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி கதரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அப்போ கிருபையினால் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். நான் வேறு என் பாவம் வேறு என்று சொல்லிங்க பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நான் வேற, இந்த பாவம் வேறு, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடியவர் யார் என்று கதறுகிறான். அப்படி கதறும்போது இயேசு இந்த சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை எப்படி தேவன் செஞ்சார் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். போன வாரம் அது வரைக்கும் பார்த்தோம். முன்னாடி நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன்னா அர்த்தம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் மாம்சத்துக்குரியவன்.
மனுஷன் என்பவன் ஆவிக்குரியவன், ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் தன் ஆவியை மனுஷனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவாத்மாவாய் மாறினான். அப்போ ஆவி மனிதன் சரீரத்தின் மேலும் ஆத்மாவின் மேலும் அதிகாரம் செலுத்த வேண்டியவன். இன்னைக்கு சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சரீரத்துக்கு இவன் கட்டுப்பட்டவனாக இருக்கான். ஆகவே தான் பவுல் கதறுகிறார், இந்த இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை யார் ஆக்க முடியும்? இயேசு நம்மை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இனிமேல் இந்த சரீரத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அதான் முதல் ஸ்டெப்பு ரட்சிப்பில். அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வேறு என் பாவம் வேறு என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணணும்? என் பாவத்தை தண்டிக்க வேண்டும். தேவன் என்னை இல்லை, என் பாவத்தை தண்டிக்க வேண்டும். அப்படி தான் பவுல் சொல்லுகிறார். அதை எப்படி தண்டித்தார் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 வாசிக்கல, 2, 3 வாசிப்போம். முதல்ல 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே. இப்போ 3வது ஒரு லா வருது. ஃபஸ்ட்டு இருந்தது பாவம் மரணம். பாவம்னாலே அதில் மரணம் சேர்ந்தது, 2 ஒன்று தான். ஒன்று அதை பாவ பிரமாணம்னு சொல்லலாம், இல்லை மரண பிரமாணம்னு சொல்லலாம். பாவம் மரணம் என்ற பிரமாணம் அது ஒரு லா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை ஒரு லா. இப்போ 3வது தேவன் இயேசு மூலமாக ஒரு லா வருகிறது. என்ன லான்னு கேட்டிங்கன்னா ஆவியின் பிரமாணம். அந்த லாவை வச்சு தேவன் இந்த லாலேருந்து என்னை விடுதலையாக்குகிறார். இந்த பிரமாணத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருபையும் தேவனுடைய நீதியும் இந்த பிரமாணத்தில் இருக்கிறது. கிருபையின் பிரமாணம் இது. என்ன ஆவியின் பிரமாணம் அப்படின்னாலே பிராக்கெட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிருபை, இன்னொன்று என்ன, நீதி. கிருபையும் நீதி ரொம்ப முக்கியம். கிருபை என்பது தேவனுடைய உதவி, ரைச்சியஸ்னஸ் நீதி என்பது தேவனுடைய நீதி. தேவனுடைய உதவியை கொடுத்து, தேவன் தன்னுடைய நீதியை கொடுத்து என்னை என்ன பண்ணுகிறார், இப்பொழுது விடுதலை ஆக்குகிறார். ஏன்னா என்னால் அதுலேருந்து விடுதலை ஆக முடியலை. அப்போ தேவனே உதவி செய்கிறார். தேவனுடைய நீதியை கொடுத்து என்னை என்ன பண்ணுகிறார், இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அப்போ அவருடைய உதவி, அவருடைய நீதி. சொல்லுவோமா, தேவன் ரட்சிப்புங்கிறது என்னன்னா தேவனுடைய உதவி, தேவனுடைய நீதி. இது ரெண்டின் மூலமாக இது எப்படி உண்டானுச்சுன்னா, இயேசுவை நான் விசுவாசித்த பொழுது, இயேசுவை தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் என்ன பண்ணுகிறார், அவரே உதவி செய்து அவர் நீதியை கொடுத்து என்னை தன் பிள்ளையாக மாற்றுகிறார். இதுதான் கிருபையின் பிரமாணம். அடுத்து என்னன்னு கேட்டீங்க, அதை எப்படி செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் வசனம். அது எப்படி எனில், எப்படி அதை தேவன் செஞ்சாரு, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, அதாவது செயல்களால் செய்யக்கூடாததை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க. கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சு நம்ம தேவனை பிரியப்படுத்தலான்னு. ஆனால் அதை செய்ய முடியல. அது எப்படி, மாம்சத்தினால் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படிக்கு. அப்போ இது யார் செஞ்சாது? நான் செய்ய முடியாததை தேவன் செய்கிறார். தேவனை பிரியப்படுத்த நான் செய்ய முடியாததை இப்போ தேவனே இறங்கி வந்து தேவனை செய்யும்படிக்கு என்ன பண்ணுகிறார், தன் குமாரனை இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். அங்கே பாருங்க வார்த்தையை பார்த்தீங்களா, என்ன மாம்சம், மாம்சத்தின் சாயல்னு சொல்லலை, பாவ மாம்சம். அப்போ மாம்சம் சரீரனாலே அங்கே பாவத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ வேதம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவை மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று வேதம் சொல்லவில்லை, பாவ மாம்சத்தின் சாயலாக. ஏன், சரீரனாலே அதுதான். பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யாருடைய மாம்சத்தில்? இயேசுவோடைய சரீரத்தில் பாவத்தை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் தேவன். ஆகவேதான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உண்டானுச்சு, பாவியானாரா பாவமானாரான்னு சொல்லி. பாவியாய் ஆக்கினது பாவம் அக்கார்டிங் டு பைபிள். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ இயேசு பாவிக்கு தண்டனை கொடுக்கல, அக்கார்டிங் டு பைபிள் பாவத்துக்கு தண்டனை கொடுத்தார். ஏன்னா பாவியாக்கினதே பாவம். இப்போ கிருபை அதே பாவியை நீதிமானாக்குது. புரியுதுங்களா? தேவனுடைய செயல் ஒரு பாவியை நீதிமானா மாற்றுது. அப்போ யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? பாவத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்கணும். அப்போ இயேசு பாவமானார் என்பது இந்த இடத்துல நல்லா விளங்கும். பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். அதுதான் என்ன பாவம் என்பது என்ன? தேவனுடைய சித்தத்தை மனிதன் நினைத்தாலும் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது தான் பாவம். அந்த பாவத்தை என்ன பண்ணுகிறார், இப்பொழுது தேவன் தண்டித்தார். ஒரே முறை தண்டித்து விட்டார் இந்த உலகத்தில். இனி பாவத்துக்கு தண்டனை கிடையாது. விசுவாசிக்கிறவன் நீதிமானா மாற்றப்படலாம், விசுவாசியாதவன் தண்டனை பெற்று நரகத்துக்கு போகலாம். ஆனால் ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் தண்டித்தார்.
பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தினால் உண்டான குற்ற மனசாட்சியையும் தண்டித்திருக்கிறார். பாவம் செய்ததினால் வந்த குற்ற மனசாட்சியையும் அவர் என்ன பண்ணினார்? தண்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நியாயப்பிரமாணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கு மேலே பேண்டைட் போட்ட மாதிரி. பாவத்துக்கு தீர்ப்பு கொடுக்கல, பாவத்தை மேலே அதாவது காயத்து மேலே காயத்துக்கு மருந்து வைக்கிறது வேலை, தற்காலிகமாக ஒரு பேண்டைட் போட்ட மாதிரி இருந்துச்சான் நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை என்ன பண்ணியிருக்கிறது? பாவத்திலிருந்து நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறது. இதற்கப்புறம் அந்த சரீரம் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுங்கிறது பின்னாடி சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த வசனம் எப்படி இருக்குமா? ஒருத்தவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ இங்கே கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நானும் என்னைக்கு இயேசுக்குள்ளே வந்தோமோ நம்முடைய கேஸ் க்ளோஸ். நாம் செய்த பாவங்களை பற்றிய கேஸை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிவிட்டார். ஆகவே நம்ம அதை பற்றி எந்த வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஆவியின்படி நடக்கிறவர்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம அடிமை போல நடந்துக்கிட்டு இருந்தோம். பாவத்துக்கும் பிசாசுக்கும் நம்ம சரீரம் சொல்கிறதுக்கு நம்ம அடிமைகளை போல இருந்தோம். அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் தான் பாவிகள். இப்பொழுது ஆட்சி செய்கிறவர்களாக ஒரு ராஜாவை போல ஒரு அடிமை இப்பொழுது ராஜாவாக மாற்றப்பட்டு இருக்கிறான். அதுதான் ஆவியின்படி நடப்பது. எப்படி நடக்கிறான்னா, ஸ்பிரிட் மேன்னா தேவன் எப்படி நடக்கிறார், தேவன் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அப்படி எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பவன் தான் ஆவிக்குரியவன். ஆவி மனிதன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி அவன் ஆவி மனிதனா இல்லை, அவன் மாம்சத்துக்குரியவனாக இருந்தான். இப்போது தேவன் எப்படி எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறாரோ, தேவன் எப்படி எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறாரோ அப்படி மனுஷன் தன் வாழ்க்கையின் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உடையவனாக மறுபடியும் ஏதேனும் இருந்தது போல தேவன் இப்பொழுது மாற்றி இருக்கிறார். பாவத்திலேருந்து விடுதலாக்குனார்னா எதுக்கு விடுதலாக்குனார்? என்னத்துக்கு விடுதலாக்குனார்? ஏன் பாவத்திலேருந்து விடுதலை? பாவம் நம்ம அடிமையாக வச்சுருந்தது, நம்மளை ஒரு நிர்பந்தமான மனுஷனாக வச்சுருந்தது. ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த கிருபை என்ன பண்ணுகிறது? ஆளுகையை கொடுத்துருக்கிறது. பாவம் எவ்வளோ நாசமாக்கணுச்சோ உங்கள் வாழ்க்கையும் இப்போ கிருபையும் ஜீவனும் என்ன பண்ணுகிறது? அதை விட அதிகமாய் பெருகி அது உண்டாக்கின டேமேஜ் எல்லாம் நமக்கு ரெக்கவரி பண்ணுவது மட்டுமல்ல, என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நானும் இழந்தோமோ அதையெல்லாம் பெற்று ஆளுகை செய்ய தேவன் நமக்கு இன்றைக்கு அதை அழைத்திருக்கிறார். அப்போ இப்போ இந்த இடத்துல நமக்கு வெற்றி கொடுக்க போகிறது எதுன்னா, எவ்வளவு நாம் அதை சிந்திக்கிறோம், எவ்வளோ கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கிறது, எவ்வளவு அதை நம்ம மனதில் சிந்திக்கிறோமோ அவ்வளோ வெற்றிப்படும். ஏன்னா இப்போ பிசாசு இப்போ இந்த சரீரத்துக்கு விரோதமாக இல்லை, சிந்தைக்கு விரோதமாக இருக்கிறான், எண்ணங்களை தாக்குகிறான். பவுல் எழுதுகிறார்ல, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் எதுக்கு இப்போ அக்னியாஸ்திரம் போடுறான்னா, நீங்கள் இதெல்லாம் திருப்பி நினைக்கக்கூடாது, உங்களை பழைய நிலைமையில வைக்கணும். உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக, அதாவது தேவன் கிருபையினால் என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்பக்கூடாது, நீங்கள் அதை விசுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் அநேக வஞ்சிக்கிற தந்திரமான காரியங்களை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறான். அவனுடைய அக்னியாஸ்திரங்கள் எல்லாமே அங்கே எழுதி நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக. எதுக்கு விரோதமாக? விசுவாசத்துக்கு. என்ன விசுவாசம்? தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், இன்னைக்கு நான் என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து விடாதபடிக்கு மறுபடியும் அந்த பழைய சிந்தைக்குள்ளேயே நம்மளை வைப்பதற்காகத்தான் அவன் நமக்கு விரோதமாய் போராடுகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இப்போ அடுத்த பாட்டு மரணத்தை பற்றி பேசும்போது, இப்போ சரீரத்திலேருந்து தேவன் விடுதலை ஆக்கிட்டார். ரட்சிப்பு அப்படின்னா அதோட படம் என்ன? நம்முடைய ஆவி தேவனை போல மாற்றப்பட்டு தேவனோட போய் உட்கார்ந்தாச்சு. சரீரம் தான் நம்முடைய பிரச்சனை. இப்போ சரீரத்தில் எப்படி அந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு முதல்ல சொல்லிட்டாரு. முன்னாடி சரீரத்தின் ஆசைகளை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது, அது சொல்கிறபடி தான் நம்ம கேட்டோம். இப்போ தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறதுனால இனி நம்ம சரீர இச்சைகளுக்கு நம்ம கட்டுப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் நடுப்புற இன்னொன்று இருக்குது, அது ஆத்துமா. ஆனால் இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரீரத்தை நம்ம ஓகே, சரீரத்தை பற்றி நமக்கு இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆத்துமான்னு வரும்போது இந்த ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? ஐம்புலன்களை சார்ந்தே வாழ்ந்துருச்சு பல வருஷங்களாக. இங்கே எழுதப்பட்டிருக்குல்ல, அதுதான் சொல்கிற மாம்சம்னா என்னன்னு சொல்கிற. அடுத்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற 4ஆம் வசனத்தை கவனிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த இடத்துல நம்ம சரீரத்தின்படி நடக்கலன்னு அர்த்தம் இல்லை, சரீரத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். மாம்சத்தின்படி நடக்கிறதுனா, அதாவது இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம். ஒரு சாதாரண விளக்கத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்திடலாம். நான் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவின்படி நடக்கிறதுனா தேவனுடைய கிருபையின்படி நடக்கிறது, தேவனை சார்ந்து கொண்டு நடப்பதுன்னு சொல்லி ஒரு சாதாரணமான விளக்கத்தை கொடுத்து உங்களை நான் அப்படியே விட்டுறலாம். ஆனால் நான் ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆழமான விளக்கத்தை நான் ஏன் கொடுக்குறேன்னா, வெற்றியாய் வாழ்வதற்காக. இங்கே இந்த இடத்துல மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐம்புலன்கள் பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, தொடுவது, ஏன்னா நுகர்வது, இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பிட்ணும், டைமுக்கு குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், தூங்கணும். இதிலே ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம்? ஜெபம் பண்ணும்போது ஞாபகம் வருது டீ குடிக்கணும், ஜெபம் பண்ணும்போது ஞாபகம் வருது பாத்ரூம் போகணும், மதியானம் சாப்பிட்டோன்னு நீ தூங்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரம் என்ன விரும்புதோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. தூங்கணும், சாப்பிட்ணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் சில ஆசைகள், அதை நிறைவேற்றணும். இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி தானே தேவன் எங்களை உண்டாக்குனாரு. பசிக்குது, தாகம் அடிக்குது, தூக்கம் வருது, சுத்தமாக இருக்கணும், குளிக்கணும், ஓகே. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதனால் இது தப்புன்னு சொல்லவில்லை நான். ஆனால் இது எதுக்குன்னா, எனக்காக மட்டும்தான் இருக்குது. என் பசி, என் தூக்கம், என் தாகம், என் ஆசை இச்சைகள், என்னுடைய வாழ்க்கை, இப்படின்னு இது என்னை சுற்றியே இருக்குது. மாம்சத்தின்படி நடப்பது என்பது என்னை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து மட்டும்தான் வாழ்கிறேன். அதற்கு என்னுடைய 5 புலன்களும் உதவி செய்கிறது. இது தவறா? இல்லை. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், தேவன் எதற்காக ஒரு மனுஷனை உண்டாக்கினார்? வெறும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் உண்டாக்கினாரா? மனுஷனை தேவன் உண்டாக்கின நோக்கம் என்ன? தேவன் அவருக்காக நம்மை உண்டாக்கினார். அப்போ மாம்சத்தின்படி நடப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுக்கு எந்த இடமும் கிடையாது. தேவனுக்கு என்று தேவனை பற்றி எந்த இடம் கிடையாது. ஆனால் வேதாகமத்தின் சத்தியம் என்ன? தேவன் மனுஷனை தனக்காக, தன்னுடைய ஆசைக்காக உண்டாக்கினார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இன்பத்துக்காக நம்மை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. He created us for his pleasure, but we are only living for our pleasures. We are fulfilling only our pleasures. நாம் நம்முடைய ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றுகிறோம். அதில் எவ்வளவு நேரம் நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. அதாவது என்னை மாம்சத்துக்குரியவனா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எனக்காக மட்டுமே வாழ்ந்தேன். என் ஆசைகள், என் இச்சைகள், என் தூக்கம், என் பசி, என்னுடைய நிர்வாணம், என்னுடைய ஆசைகள். அங்கே தேவனுக்கென்று எந்த இடம், தேவன் என்பவர் இல்லை என் வாழ்க்கையில். மாம்சத்துக்குரியவனா என்னென்னு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுக்கு அவன் வாழ்க்கை இடமே கிடையாது. ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வ விரும்பாத காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லை எனக்கு. ஆதாம் போல் எனக்கு இயேசு தேவையில்லை, நான் படிச்சிருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் சொல்கிற இயேசு ஏற்றுக்கொண்டு தான் நல்ல வாழ்க்கை வாழணும் அவசியம் இல்லை. ஓரளவு ஏற்கனவே எங்களால் வாழ முடியுது, நாங்கள் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம். ஒரு வீடை கட்டுவோம், இல்லை சில சொத்துக்களை சேர்த்து வைப்போம், இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம். அப்போது என்ன மாம்சத்துக்குரியவர்கள்லாம் என்ன? பாவிகள். யார் பாவிகள்? யார் மாம்சத்துக்குரியவர்கள்லாம்? நான் சொல்கிறேன் வேதத்தின் அடிப்படையில், தேவனுக்கு இடமில்லாதவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் தேவன் என்று ஒருவர் கிடையாது. அவர்கள் தங்களுக்கு என்று வைத்திருக்கிற தேவர்களுக்கு அவங்க நினச்சப்ப எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். அவர்களுக்கு இவர்கள் தான் ஏதாவது செய்யணும். எப்படியும் அவர்கள் இவர்களுக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நாம் ஆவிக்குரியவர்கள். என்ன அர்த்தம்? இப்போ தேவன் நமக்குள்ளே வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையின் மையம் தேவன். நான் இப்போ வெறும் நான் சாப்பிடக்கூடாது தேவன் சொல்லலை. நான் என்ன சொல்லுவேன்? நல்லா சாப்பிடணும் விரும்புகிறார், நான் நல்லா தூங்கணும்னு விரும்புகிறார், நான் நல்லா உடுத்தணும்னு விரும்புகிறார், நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார், எனக்கு கல்யாணம் ஆகணும் விரும்புகிறார், எனக்கு பிள்ளைகள் பிறக்கணும் விரும்புகிறார், நான் ஆசீர்வதிக்கப்படணும் உடனே விரும்புகிறார். ஆனால் இதெல்லாத்த விட விரும்புகிறார், அவர் என்ன விரும்புகிறார்? நான் கர்த்தருக்குரியவன். கர்த்தர் எப்போதுமே தனக்குரியவர்களாக தன் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இஸ்ரவேல் மக்கள் சொன்னார், என்னுடையவள், நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். அதாவது தேவன் உங்களை என்னை தனக்கென்று தெரிந்து கொண்டார்னா இன்னும் கொஞ்சம் பேருக்காக அல்ல, தனக்காக மாத்திரமே தெரிந்து கொண்டார். எக்ஸ்க்ளூசிவாக தேவனுக்கு நான் சொந்தமானவன். அப்போ என் வாழ்க்கையின் ஆவிக்குரியவன்னா ஜெபம் பண்ணுறேன், ஆவிக்குரியவன். வேதம் வாசிக்கிறேன், ஆவிக்குரியவன். தேவனை துதித்து ஆராதிக்கிறேன், ஆவிக்குரியவன். தேவனுக்கு கொடுக்கிறேன், ஆவிக்குரியவன். இதெல்லாவற்றை விட என் வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறேன். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் சித்தமும் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் அதை நான் செய்து முடிக்கத்தான் நான் விரும்புகிறேன். நான் தான் ஆவிக்குரியவன். பெரிய வித்தியாசம் இல்லை மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும். நம்மளும் ட்ரெஸ் போடுறோம், அவங்களும் ட்ரெஸ் போடுறாங்க. அவர்களுக்குள்ள எல்லா ஆசாபாசங்களும் நமக்கு இருக்குது. தேவன் அதை வேணான்னு சொல்லலை. ஆனால் தேவ சித்தத்தின்படி சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள்,
உலகத்தில் உள்ள அஞ்ஞானிகள் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படுகிறார்கள். நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலை அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவன் மையமாக வருகிறாரே அவன் தான் ஆவிக்குரியவன். அப்போ இங்கே எழுதப்பட்டிருக்க மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாள்னா அவன் என்ன பண்ணுறான்? தனக்குரியதை சிந்திக்கிறான். அந்த சிந்தையின் பேர் மரணம். முன்னாடி சரீரத்தில் பார்த்தோம், இப்போ சிந்தையில் பார்க்குறோம். மாம்ச சிந்தை மரணம்னா நீங்கள் பயப்படக்கூடாது. தப்பானதெல்லாம் நான் சிந்திக்கிறேனே அது மரணமா? சில தவறான சிந்தைகள் வருதே அது மரணமா? அது எப்படி மரணம்? அது தேவனுக்குரியதை சிந்திக்கலை. அதாவது தேவன் என் வாழ்க்கையின் மையம் என்கிறது அடிப்படையில் உண்டாகிற எல்லா சிந்தைகளுமே ஆவிக்குரிய சிந்தை. அந்த சிந்தை எதை கொடுக்கிறது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. மாம்சத்துக்குரிய சிந்தை என்பது என்ன? அங்கே ஆண்டவரை பற்றி எந்த ஒரு கரிசனையோ தேவனை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தையும் ஒவ்வொரு நினைவுகளும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நாம் விரும்புகிற விருப்பங்கள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது அதை நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது, தவறானவைகளை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கெடுக்கிறவைகளை கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் அப்படி விரும்பலை. நம்முடைய தேவைகள் எல்லாமே தேவனுக்கு தெரியும். அந்த உலகத்தினாலேயோ இச்சையினால உண்டாகிறதை விட 100 மடங்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் மாம்ச சிந்தையின்படி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாம்ச சிந்தையின்படி தான் காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாம் இல்லை. நாம் தேவனை மையமாக கொடுக்கும்போது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், இதை விட நாம் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். எதையெல்லாம் அந்த பொய்யன் பிசாசானவன் வஞ்சிக்கிறவன் மாம்சத்தின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் அவன் வாக்கு கொடுத்து ஆதாமை வஞ்சித்தது போல உங்களை என்னை வஞ்சிக்க விரும்புகிறானோ, அந்த வஞ்சனைக்கெல்லாம் நாம் தப்பி காத்து கொள்ளும் போது, தேவனை மையமாக வைத்து சிந்திக்கும் போது தேவன் கொடுக்கிற இன்பங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஏன்னா தேவன் மனிதனை அவர்தான் சிருஷ்டித்தார். ஆதியில் எப்படி அவனுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்தாரோ அப்படியே அதே சித்தம் இன்றைக்கு தேவன் மாறாதவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்கும் எனக்கும் எல்லா நன்மையானவைகளும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு வஞ்சனை இருக்கிறது, பாவத்தின் வஞ்சனை. வஞ்சிக்கிற ஆவிகள், கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளை எப்படி பிசாசு ஆப்ரேட் பண்ணுறான்னா, இச்சையின் மூலமாக பெருமையின் மூலமாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்காதபடிக்கு தேவனை அங்கே எழுதியிருக்கிறது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாதான். 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அதனால தானே கீழ்ப்படிய முடியலை. ஏன் கீழ்ப்படிய முடியலை நம்மளாலன்னா, நம்ம மாம்சத்துக்கு கீழே விற்கப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ணிட்டார்? நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு, இப்போ நான் எங்கே கரெக்டாக இருக்கணும்னா, இப்போ என்னுடைய சரீரத்தை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய சிந்தை என்னுடைய எண்ணங்களை பற்றி நான் கவனமுடையவனாக இருக்கணும். ஏன்னா அது இன்னும் ட்ரைனப் ஆகலை. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ஐம்புலன்கள் சொன்னதையே சார்ந்து வாழ்ந்துட்டு, என் ஐம்புலன்கள் சொன்னதே சார்ந்து வாழ்ந்த என்னுடைய ஆத்மாவை என் சிந்தையை நான் இப்போ என்ன பண்ணணும்? தேவன் பக்கம் திருப்பணும். அதாவது என்னுடைய ஆவியின் பக்கம் திருப்பணும். ஏன்னா தேவன் என்னுடைய ஆவியில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. இந்த வார்த்தைக்கு என்னுடைய ஆத்மாவை திருப்பணும், தேவனுக்கு என்னுடைய ஆத்மாவை திருப்பணும். சிம்பிளாக சொன்னோன்னா, என்னுடைய சித்தத்தில் என் சிந்தையில் தேவன் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். என் சரீரம் இப்போ மத்தியஸ்தனாக இருக்கக்கூடாது. முன்பு என் ஆத்மா என் சரீரத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதை விரும்பினது. எந்த பகுதியில் என் வாழ்க்கையில் தேவன் புறக்கணிக்கப்படுகிறாரோ அது மாம்சம். எந்த பகுதியில் என் வாழ்க்கையில் தேவன் காணப்படவில்லையோ அது எல்லாம் மாம்சம். எந்த பகுதியில் தேவன் சொன்னாலும் கீழ்ப்படியாமல் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்கிறோனோ அது மாம்சம். அது நிச்சயமாய் மரணத்தை கொண்டு வருமே ஒழிய ஒரு நாள் எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வராது. எது நமக்கு நடுவராக இருக்கிறது, எது நமக்கு அடையாளம்னா, ஒரு காரியம் மனசில் சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் அங்கே தேவன் இருக்கிறார். ஒரு காரியம் தொடர்ந்து உங்களுக்கு வேதனையை மட்டுமே கொண்டு வரும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தில் துக்கமும் வேதனையுமே தங்குதுன்னு சொன்னால் அது தேவனுடையது கிடையாது. ஏன்னா என் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். தேவனற்ற சிந்தை, எப்படி சொல்லலாமா? தேவனற்ற சிந்தை, வார்த்தையற்ற சிந்தை, வார்த்தைக்கு ஒத்துப்போகாத எண்ணங்கள், வார்த்தைக்கு ஒத்துப்போகாத உறவுகள், வார்த்தைக்கு ஒவ்வாத சிந்தைகள் எல்லாமே மரணம். ஏன்னா அது தேவனை அங்கேருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாது, அது தேவனை விரும்புறதில்லை. தேவனுக்கு இது பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட
தேவனுக்கு விரோதமாக அது துணிகரமாக என்ன பண்ணுது, தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் மாட்டார்கள் மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ ஆவியானவருடைய பாற்று வருகிறது பாருங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே முன்னாடி போல இல்லை, நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இப்போ ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ தேவ சித்தத்தை நமக்கு போதிக்கிறதுக்கு ஒருத்தர் நமக்கு உள்ளே இருக்கிறாரு. நாம் போக வேண்டிய வழியிலே, ஆவியின் வழியிலே, தேவனுடைய வழியில் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் இப்பொழுது இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் தூங்க சொல்லும் போது தூங்கலாம், ஆவியானவர் எழுப்பி போடும்போது எழுப்பலாம், ஆவியானவர் சாப்பிட சொல்லும் போது சாப்பிடலாம். ஆமென். ஏன்னா நம்மளை விட அவர் நம்மளை கரெக்டாக பார்த்துக்கிறாரு. நம்முடைய தேவையை நம்மளை விட அவர் கரெக்டாக பார்த்துக்கிறாரு. என் பிள்ளைக்கு எப்போ தூங்கணும், என் பிள்ளைக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணும், பைராக்கிய வாஞ்சிய உடையவராக இருக்கிறாராம். என் பிள்ளை என்ன சாப்பிட்ணும், என் பிள்ளைக்கு எப்படி சுகம் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு என்ன திருமண வாழ்க்கை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு என்ன பிள்ளைகளை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நம்மளை விட அவர் அதிகமாக வாஞ்சியாக இருக்கிறாரு. அவர் என்ன டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்னுடைய ஐம்புலன்கள் டைரக்ட் பண்ணல, தேவன் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ கிருபை என்பது என்ன? 10ஆம் வசனம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனதாயும் இருக்கும். அன்றும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினர் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ ஆவியானுடைய இந்த இடத்துல ஆவியானவரை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. நாம் ஆவிக்குரியவள்னா இப்போ அந்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருபை என்றால் என்ன? மனிதனால் செய்ய முடியாததை தேவன் செய்வதுதான் கிருபை. அவன் மாம்ச சரீரத்திலிருந்து அவனால் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. தேவன் என்ன பண்ணினார்? கிருபையாக அதை செய்தார். எப்படி செஞ்சார்னா, மனிதனுடைய பாற்றை தேவனே வந்து நிறைவேற்றுவதுதான் கிருபை. இப்போ மனிதன் பாவியாக இருக்கிறான், அவனுக்கு தன்னை பாவத்திலிருந்து விடுவித்து கொள்ள முடியவில்லை. இப்போ தேவன் மனுஷனாக மாறுகிறார். தேவன் தன் குமாரனை மாம்சத்தில் அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் மூலமாக கிருபை உண்டானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் தன்னால் செய்ய முடியாததை மனிதனாக தேவனே மாறி செய்தார். அப்போ நான் சொல்கிறேன், எந்தெந்த பகுதியில் மனிதனாய் நம்மளால் செய்ய முடியாததோ அதை தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய பாற்றாக மாறி அவர் அதை நிறைவேற்றுகிறார். அதான் ஆவியானவர். அப்போது இன்னைக்கு தேவனுக்கு நிறைய நம்ம இடத்துல எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை நம்மால் செய்ய முடியாத காரியங்களை நாம் அவர்கிட்ட அவரை நோக்கி கேட்கும் போது வெறும் ரட்சிப்புக்கு மட்டும் கிருபை கேட்டது போதாது. எந்த பகுதியில் நம்முடைய மாம்சத்தில் பலவீனம் இருக்கிறது, நம்மால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லையோ அந்த மேன்வர்ட் பார்ட்டில் மனிதருடைய அந்த பகுதியில் தேவன் தன்னையே வைக்கிறார் கொண்டு வந்து. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது அப்படின்னு எழுதியிருக்கிறது போல, பலவீனம் பெருகிற பகுதியில், தோல்வியின் பகுதியில், நம்முடைய வாழ்க்கையின் தோல்வி பலவீனங்கள் எதையெல்லாம் நம்மை குற்றப்படுத்துகிறதோ அந்த பகுதியிலே பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயிக்க தேவன் அவருடைய பலத்தை கொடுக்கிறார், அல்லது தேவனே செயல்படுகிறார். அப்படித்தான் ஆவியானவர் கிருபையை பெருக பண்ணுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இது போல் பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது, அதாவது ஒரு பகுதியில் விடுதலை உண்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜெயம் வரும்போது ஆவிக்குரிய விதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியம் குறைஞ்சு காணப்படாது, அப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாக காணப்படும். ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெற போகிறீங்கன்னா அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் நிறையா நடக்கும். சின்ன பையனை கொண்டு வராங்க, பிசாசு எப்படி அலைக்கழிச்சான், அந்த ஆவி அவனை விட்டு போகும்போது அவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிற அளவுக்கு அலைக்கழிச்சான். ஆனால் அது அவனை விட்டு போயிடுச்சா இல்லையா? அப்போ பிரச்சனைகள், சில பாவ பிரச்சனைகள், பலவீனங்கள் நம்ம விட்டு போகும்போது நமக்கு என்ன தோணக்கூடாது? அப்போ தான் இன்னும் தலைவிரிச்சு ஆடுற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய கிருபையை பற்றி நாம் ஜெயிக்கும் போது நமக்கு தோணும், ஜபம் பண்ண ஆரம்பித்த பிறகு, கர்த்தரை அதிகமாக சார்ந்து கொள்ள பிறகு தான் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு விட்டுருவோம். அங்கே தான் நம்ம தோற்கிறோம். எப்போதுமே கிருபை பெருகுது அப்படின்னா பாவம் இன்னும் கொஞ்சம் பெருக பார்க்கும், இன்னும் கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? தலைவிரிச்சாடி இதோட ஒழியுதுன்னு அர்த்தம். அதிகமாக ஆட்டத்தை, பிசாசோட ஆட்டத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் போயிட்டுருக்கான்னு பார்க்கணும். ஆனால் அவன் எப்படி நம்மளை வஞ்சிப்பானா,
பாரு அதிகமாக நான் உன் மேலே இன்னும் டாமினேட் பண்ணுறேன்னு அப்போ தான் நீங்கள் விட்டுறக்கூடாது. அந்த பிரச்சனை அதிகமாக தலைவிரிச்சு ஆடும்போது கூட கிருபையில் பெருக வேண்டும். கிருபையில் பெருக 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 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காணாமல் போய்விடும். அந்த அசுத்தாவி எப்படி அந்த பிள்ளையை விட்டு போய் அவன் நல்லா தெளிஞ்சு, அதுபோல் நீங்கள் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் விரோதமாக அந்த வஞ்சிக்கிற ஆவி செயல்படுது. அது சர்பத்தின் ஆவி. அது என்ன பண்ணுது? இந்த தேவனுடைய சத்தியங்கள் நீங்கள் விசுவாசிக்க கூடாது, இந்த சத்தியத்தை விசுவாசித்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தையை, எண்ணங்களை அவன் தாக்குகிறான். ஏன்னா இன்னைக்கு ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்புங்கிறது பூர்ணமானது. நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவன் தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி பாவத்தை, நம்முடைய பாவத்தை மாம்சத்தில், அவருடைய மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ஏசாயா 83 எழுதியிருக்கிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். வெறும் இயேசு சரீரப்பாடுகளை மட்டும் அடையலை, ஆத்துமாவை, அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அப்போ ஆத்துமாவிலும் விடுதலை கொடுக்கும்படி இயேசு அதை செய்திருக்கிறார். ஆமென். அப்போ ஆத்தும ரட்சிப்புன்னு வரும்போது நம்ம இயேசு நமக்காக என்னென்னலாம் செய்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆத்துமாவுக்கு நாம் தான் அந்த விடுதலையை விசுவாசத்தால் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் ஆத்துமா எந்த பகுதியிலும் சிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்னுடைய வாழ்க்கையின் ஐஸ்வர்யத்தை அவர் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் சுகத்தை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். என்னுடைய மனதில் இருக்கிற காயங்கள், வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். மகிழ்ச்சி கொடுக்கும்படி எனக்கு என்னென்ன இருக்கோ, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், இதுக்கெல்லாம் என்னென்ன விரோதமாக இருந்ததோ அந்த விரோதமானதை எல்லாம் இயேசு சுமந்தார். ஆக அதைத்தான் எழுதியிருக்கிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். நான் நல்ல வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு எதெல்லாம் வேதம் மரணம் என்று சொல்லுகிறதோ அந்த மரணத்தில் இயேசு தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். என் ஆத்துமாவை இப்பொழுது ஜீவனுக்குள் வைக்கும்படியாக அவர் செய்திருக்கிறார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமாவின் மீட்புக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை நம்ப வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதல் உண்டாகிறது. சிந்தனையில் தான் இது நடக்கணும். எவ்வளவு நாம் அதை எடுத்து தியானிக்கிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு அதை பேசுகிறோம், அவ்வளோ விடுதலை நாம் சிந்தையில் போய் சொன்னால் மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கிறது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அப்போது என்னுடைய வாழ்க்கையின் மையமாக தேவனை கொண்டு சிந்திக்கிற ஒரு சிந்தை, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், தேவனுடைய சித்தம் என்ன, அதை நான் சிந்திக்கும் போது அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அப்போ யோசிக்கிற விதத்தை மாற்றணும். இப்போ மாம்சத்தை பற்றி போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் சொல்கிறேன், ஆத்துமாவுக்கான எல்லா விலைக்கரைத்தையும் இயேசு செலுத்தி இருக்கிறார். விலைக்கரம் என்பது அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன். அப்போ லீகலாக இயேசு என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்போ என் ஆத்மாவுக்கு விரோதமான என்ன காரணங்கள் இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பானது. பிசாசு சட்டத்துக்கு புறம்பாய் செயல்படுகிறான். ஆனால் நானும் என்னுடைய லீகல் ஆக்ட்ஸை எடுத்து இயேசு சிந்தின இரத்தத்தின் கிரயத்தை வைத்து இயேசுவின் நாமம் என்பது எதை குறிக்கிறதுனா, இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. எப்பொழுதுதான் இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேனோ கண்களுக்கு புலப்படாத அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இது ஒரு தாக்கத்தை, ஒரு கான்சியஸ்னஸை உண்டாக்குறது. அந்த நம்ம உண்டாக்கணும். வியாதியின் மத்தியில் போய் சுகத்தின் கான்சியஸ்னஸை உண்டாக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை முதல்ல சிந்திக்கணும். எப்போ நம்ம ஆண்டவராக இயேசுவின் நாமம் என்ன செய்திருக்குங்கிறதை சிந்தித்து அதை கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வந்து அந்த விசுவாசத்தோடு நம்ம அதை ஆப்ரேட் பண்ண வேண்டும். இட்ஸ் லீகல். ஆகவே தான் அவங்க தைரியமாக சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயேசு நீ பிறந்ததுலேருந்து நடக்காமல் இருந்தால் கூட நீ நடக்கிறதுக்கு தேவையான அதை அவர் கல்வாரியில் செஞ்சுருக்காரு. என்ன அர்த்தம்? நீ பிறந்ததுலேருந்து நடக்கலை, நீ சப்பானி, ஆனால் நீ எழுந்து நடப்பதற்கான கிரயத்தை இயேசு செய்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே அதை கொண்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு ஆப்ரேட் பண்ணுகிறோம், நீ எழுந்து நட என்று சொன்னால் அவர்கள் எழுந்து நடந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதை நிறைவேற்றினார்கள் விசுவாசத்தினாலே. இப்போ நீங்கள் நானும்
அன்னைக்கு அவன் நடந்ததுக்கு மட்டுமல்ல, இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாமத்தை கொண்டு அப்ளை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். ஏன்னா அந்த இடத்துக்கு அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னா, அது ஏதோ ஒரு அப்படி சொன்னால் நடக்கும், அது சரியான விசுவாசம் இல்லை. அது என்னெல்லாம் செஞ்சிருக்கோ அதன் அடிப்படையில் அந்த நாமத்தை நாம் ஆகவே தான் நமக்கு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் பார்க்குறீங்க, இவனுக்கு சுகமாக்கின இந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எது கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய நாமமே இவன் சுகமாக்கத்தக்கதான விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்தது. நாங்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தின பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தையும் அந்த நாமம் அவனுக்கு கொடுத்துச்சு. அப்போ நாமத்தை உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல ஒரு கான்சியஸ்னஸ், உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு மட்டுமல்ல, அதை உபயோகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. அந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அப்போ மாம்சத்துக்குரியவர்கள்னா தேவனை பற்றிய சிந்தை இல்லாதவர்கள். ஆவியின் சிந்தை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதன் மையத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு என்ன செய்திருக்கிறார் அதை சிந்திப்பது, கர்த்தருடைய கிருபையை சிந்திப்பது, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சிந்திப்பதில்லை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இயேசு எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும் போது அந்த சிந்தை நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. அந்த சிந்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. மாம்ச சிந்தை அல்ல, அது மரணம். தேவனற்ற சிந்தை எல்லாமே மரணம் தான். எந்த ஒரு காரியத்திலும் தேவனை மையமாய் வைத்து சிந்தித்து முடிவெடுக்கும் போது அது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அது நிரந்தரமாக இருக்கும். அதை யாருமே நம்ம இடத்துல எடுத்து போட முடியாது.